Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை புலம்பல் 1. தனிமையாக உட்கார்ந்திருந்தவள் யார்? ஜனம் பெருத்த நகரி. ஜனம் பெருத்த நகரி யாருக்கு ஒப்பானாள்? விதவைக்கு. யார் கப்பங்கட்டுகிறவளானாள்? ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள். ஜனம் பெருத்த நகரி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். ஜனம் பெருத்த நகரியின் கண்களில் வடிந்தது எது? அவளுடைய கண்ணீர். எவர்களுக்குள் ஜனம் பெருத்த நகரியை தேற்றுவார் இல்லை? அவளுடைய நேசர். ஜனம் பெருத்த நகரியின் சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு எப்படி ஆனார்கள்? அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். உபத்திரப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனது யார்? யூதா ஜனங்கள். ஜனம் பெருத்த நகரி யாருக்குள்ளே தங்குகிறாள்? புறஜாதிகளுக்குள்ளே. ஜனம் பெருத்த நகரி எதை அடையாள்? இளைப்பாறுதல். ஜனம் பெருத்த நகரியை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை எங்கே தொடர்ந்து பிடித்தார்கள்? இடுக்கமான இடங்களிலே. எதற்கு வருவோர் இல்லாததினால் எதற்கு போகிற வழிகள் புலம்புகிறது? பண்டிகைக்கு வருவோர் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. எது பாழாய் கிடக்கிறது? ஜனம் பெருத்த நகரியின் வாசல்கள் எல்லாம். யார் தவிக்கிறார்கள்? ஜனம் பெருத்த நகரியின் ஆசாரியர்கள். சஞ்சலப்படுகிறவர்கள் யார்? ஜனம் பெருத்த நகரியின் கன்னிகைகள். ஜனம் பெருத்த நகரிக்கு எதுவே உண்டாயிருக்கிறது? கசப்பே. ஜனம் பெருத்த நகரியின் சத்துருக்கள் என்னவாக ஆனார்கள்? தலைமை ஆனார்கள். ஜனம் பெருத்த நகரியின் பகைஞர் எப்படி இருக்கிறார்கள்? சுகித்திருக்கிறார்கள். ஜனம் பெருத்த நகரியை கர்த்தர் எவைகளின் நிமித்தம் சஞ்சலப்படுத்தினார்? அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம். சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனது யார்? ஜனம் பெருத்த நகரியின் பிள்ளைகள். யாருடைய அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று? சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தியின் பிரபுக்கள் எதற்கு ஒப்பாகி யாருக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள்? மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருகிறவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை நினைத்தவள் யார்? எருசலேம். எருசலேம் எவைகள் உண்டாகிய நாட்களில் பூர்வ நாட்களின் இன்பமானவைகளை நினைக்கிறாள்? தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களில். எருசலேமுக்கு உதவி செய்வார் இல்லாமல் சத்ருவின் கையில் விழுந்தவர்கள் யார்? அவளுடைய ஜனங்கள். எருசலேமின் ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினவர்கள் யார்? பகைஞர். எருசலேம் என்ன செய்தாள்? மிகுதியாய் பாவம் செய்தாள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்ததால் யாரை போல் ஆனாள்? தூரஸ்திரியை போல் ஆனாள். யார் எல்லாரும் எருசலேமை அசட்டை பண்ணுகிறார்கள்? அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும். எருசலேமை கனம் பண்ணினவர்கள் எதை கண்டார்கள்? அவளுடைய மானத்தை கண்டார்கள். பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினவள் யார்?
எருசலேம். எருசலேமின் வஸ்திர ஓரங்களில் என்ன இருந்தது? அவளுடைய அசூசம். எருசலேம் எதை நினையாதிருந்தாள்? தனக்கு வரப்போகிற முடிவை. எருசலேம் தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்ததினால் எப்படி போனாள்? அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். யாரை தேற்றுவார் இல்லை? எருசலேமை. கர்த்தாவே என் டேஷ் பாரும் டேஷ் டேஷ் பாராட்டினானே. கர்த்தாவே என் சிறுமையை பாரும் பகைஞன் பெருமை பாராட்டினானே. சத்துரு எங்கு தன் கையை நீட்டினான்? எருசலேமுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும். கர்த்தருடைய சபையில் வரலாகாதென்று விலக்கப்பட்டவர்கள் யார்? புறஜாதியார். புறஜாதியார் எதற்குள் பிரவேசித்ததை எருசலேம் கண்டாள்? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள். எருசலேமுடைய ஜனங்கள் எல்லாரும் எதை தேடி தவிக்கிறார்கள்? அப்பம். எருசலேமுடைய ஜனங்கள் எதை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கு என்று கொடுத்து விட்டார்கள்? தங்கள் உயிரை. கர்த்தாவே நோக்கி பாரும் டேஷ் அற்றவளானேனே. கர்த்தாவே நோக்கி பாரும் எண்ணம் அற்றவளானேனே. இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையோ என்று யாரிடம் கேட்கப்பட்டது? வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களிடம். எருசலேமை கர்த்தர் எப்போது சஞ்சலப்படுத்தினார்? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் மூண்ட நாளிலே. எதற்கு சரியான துக்கம் உண்டோ என்று எருசலேம் கேட்டது. தனது துக்கத்துக்கு. எருசலேமின் எலும்புகளில் கர்த்தர் உயரத்திலிருந்து எதை அனுப்பினார்? அது எலும்புகளில் பற்றி எரிந்தது. அக்கினி. கர்த்தர் எதற்கு வலையை வீசி என்ன பண்ணினார்? எருசலேமின் கால்களுக்கு வலையை வீசி எருசலேமை பின்னிட்டு விழ பண்ணினார். கர்த்தர் எருசலேமை என்ன செய்தார்? பாழாக்கினார். எருசலேம் தான் எப்படி போகிறதாக கூறுகிறாள்? நித்தம் வளர்ச்சியப்பட்டு போகிறேன் என்கிறாள். எது கர்த்தருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது? எருசலேமின் பாதங்களின் நுகம். எருசலேமின் பாதங்களின் நுகம் எதை சுற்றி கொண்டது? அதன் கழுத்தை. கர்த்தர் எதை விழ பண்ணினார்? எருசலேமின் பலனை. எருசலேம் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் எருசலேமை யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? ஒடுக்குகிறவர்களின் கையில். ஆண்டவர் யாரை மிதித்து போட்டார்? எருசலேமில் உள்ள பராக்கிரமசாலிகள் எல்லாரையும். ஆண்டவர் எதற்கு ஒரு கூட்டத்தை வரவழைத்தார்? எருசலேமின் வாலிபரை நொறுக்கும்படி எருசலேமுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கன்னிகையை எதை போல மிதித்தார்? திராட்சைப்பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல. யாருடைய கண் நீராய் சொரிந்தது? எரேமியா. எதை காப்பாற்றி தேற்றுகிறவர் எருசலேமை விட்டு தூரமானார்? எருசலேமின் உயிரை. எருசலேமின் பிள்ளைகள் எதனால் பாழாய் போனார்கள்? பகைஞன் மேற்கொண்டதினால். யார் தன் கைகளை விரிக்கிறாள்? அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. சீயோன். கர்த்தர் யாருடைய சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார்?
யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை. யாக்கோபின் சுற்றுப்புறத்தாருக்குள்ளே தூரஸ்திரீக்கு ஒப்பானவள் யார்? எருசலேம். கர்த்தர் யார்? நீதிபரர். கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் எழும்பினது யார்? எருசலேம். ஜனங்கள் எல்லாரும் எதை பார்க்க எருசலேம் கூறியது? தனது துக்கத்தை. சிறைப்பட்டு போனது யார்? எருசலேமின் கன்னிகைகளும் வாலிபரும். எருசலேம் யாரை கூப்பிட்டது? தன்னை சிநேகித்தவர்களை. எருசலேமை மோசம் போக்கினவர்கள் யார்? அதை சிநேகித்தவர்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடங்கி மாண்டது யார்? எருசலேமின் ஆசாரியர்களும் மூப்பர்களும். கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன் என்றது யார்? எருசலேம். யாருடைய குடல் கொதித்தது? எருசலேம். எருசலேம் என்ன பண்ணினபடியினால் எது வியாகுலப்படுகிறது? எருசலேம் கடுந்துரோகம் பண்ணினபடியினால் அதன் இருதயம் வியாகுலப்படுகிறது. எருசலேமை எது பிள்ளையற்றவளாக்கிற்று? வீட்டுக்குள்ளே எது வந்திருக்கிறது? எருசலேமை பட்டயம் பிள்ளையற்றவளாக்கிற்று, வீட்டுக்குள் மரணம் வந்திருக்கிறது. எதை கேட்டாலும் எருசலேமை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. எருசலேம் தவிக்கிறதை. எருசலேமுக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவன் அதை செய்தபடியால் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் யார்? எருசலேமின் பகைஞர் எல்லாரும். கர்த்தர் கூறின நாளிலே எவர்கள் தன்னை போல் ஆவார்கள் என்று எருசலேம் கூறியது. எருசலேமின் பகைஞர். எது கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக வரக்கடவது என்று எருசலேம் கூறியது. எருசலேமின் பகைஞருடைய பொல்லாப்பெல்லாம். எதின் நிமித்தம் கர்த்தர் தனக்கு செய்தது போல தன் பகைஞருக்கும் செய்யும் என்று எருசலேம் கூறியது. தன் சகல பாதகங்களின் நிமித்தம். எது மிகுதியாயின, எது பலட்சயமாய் இருக்கிறது? எருசலேமின் பெருமூச்சுகள் மிகுதியாயின, எருசலேமின் இருதயம் பலட்சயமாய் இருக்கிறது. Thank you. Amen.